சுரியப்பன் நான் என்னத்துக்கு வர்றேன்டா, நான் ஒரு போயை இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முதல் கண்டுறான். அந்த போய் என்ன கேட்டுச்சு, என்னட்டமானோ என்னட்ட தம்பி உண்டு, நான் நோமன்றை போட்டு போயிட்டேன். அப்போ நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்களோன்ட்டு கேட்டுட்டு, அந்தப்படி எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முதல் கோமாவுக்கு போய் அப்புறம் சரி வந்து இப்போ படியன் நான் கேட்டேன், இப்போ நல்லா இருக்கிறீங்களோன்ட்டு கேட்க, நல்லா இருக்கிறேன் அண்ணாண்டு சொல்லிக்கிட்டு போயிட்டுது. இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதல் பார்த்தா அந்த படியன் நான் போய் அண்ணா எனக்கு ஒரு 2-3 பவுன் காசு தாங்க கொண்டிருக்குது. ஆனால் படியன் குடிக்கிற இல்லை, அது 100% எனக்கு தெரியும். அப்போ சரி நான் என்னட்ட இருந்த ஒரு 5 பவுன் நோட்டை எனக்கு கொடுத்துட்டு போனான். இப்போ அப்புறம் ஒரு 3 நாளாக பார்த்தா அந்த படியன் ரோட்டில் இருக்கிற பெஞ்சில் படுத்துருக்குது. அப்போ என்ன நடந்துன்னு கேட்க, அந்த படியனை பார்க்குறதுக்கு யாரோ இருக்கணுமா, அவள் பொருட்படுத்தி பார்க்கணுமாம். அப்போ அந்த டோல் காசு அப்போ உங்கள்கிட்ட காட்டு இல்லையோன்னு கேட்க, தன்ட்ட காட்டு துளைஞ்சி போச்சான். இவற்றை காட்டு துளைஞ்சா பொருட்படுத்தி வச்சுருக்கிறாக்கள்கிட்ட பெனிஃபிட் போகுது. அவை இவற்றை பெனிஃபிட் எடுத்து இவரை பார்க்கணுமோ இல்லையோ, அவை என்னமோ ஒரு ரீசன் சொல்லலாம். என்ன சொல்லுங்க பார்ப்போம். இவர்கிட்ட காசு இருந்தால் இவர் குடித்து அழிஞ்சு ஓடுவார். இப்போ அவரை அழியத்தானே விட்டுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கோ இல்லையோ, அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்ந்துட்டு போட்டும். இன்றைக்கு அவன் ஓட்டில் படுத்திருக்கிறான் பெஞ்சில். 3 நாளாக நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். டெய்லி நான் காசை கொடுத்துட்டு போகிறேன் சாப்பாட்டுக்கு. வெள்ளோடு துறப்படியன் அந்த அப்பா ஒரு நல்ல மனுஷன். அந்த ஊரில் காணியை கட்டி அந்த ஒரு கராச்சை கட்டி விட்டு இங்கட வெள்ளோட்டு துறாக்கெல்லாம் அந்த கராச்சிக்கு இறைச்சி சமைக்கிறதும் கோழி சமைக்கிறதும் அந்த மனுஷன் எம்மளை உதவியை செய்து எல்லாத்தையும் விட இந்த வெள்ளோட்டு துறையில் இருக்கிறவனெல்லாம் என்ன பண்ணுறான். நீங்கள் வந்து யாரோ ஒரு கேஷங்கரி வச்சுருக்கிற சொந்தக்காரன் தானா பொறுப்படுத்துக்கிறான். நல்ல மனுஷன்டா என்ன செய்யணும், கொண்டு கோமில் விடணும். ஓகே, அவனுக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லியிருந்தேன்னா கோமில் விடணும். உங்களுக்கு தெரியுமோ, அவனுக்கு கொடுக்குற காசை கோமில் கொண்டு விட்டு அந்த கோமில் இருக்கிறாக்கள் வந்து அந்த காசை கொடுத்து அந்த படியன்தான் காசை கொடுத்து சாமான் வேண்டும். இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த நாட்டிலோ வந்து நான் அந்த படியன்ட்டு கேட்டுறேன், எல்லா டீட்டெயில்ஸும் விடுங்கோ. அக்கௌண்ட் இல்லையா, நான் சொன்னேன் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கவுன்சிலுக்கு நான் கூட்டி கொண்டு போகிறேன். கவுன்சில் உடனே ஒரு 1 பெட்ரூமோ இங்கேயோ என்னத்தையோ போட்டு ஏதோ செய்வாங்கள் வந்து. உண்மையில் ஓகே மனநிலை சரியில்லையண்டே என்ன செய்யணும், ஹோமில் கொண்டே போடணும். ஒரு படியான ரோட்டில் விட்டு நிற்கிறாங்க இவங்கள்லாம் பெல் எடுத்துறாங்களோ. இவங்களுக்கு தெரியல நான் யாருன்றது. இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரியும். என்னோட மோத மாட்டேன். மோதுனா இவங்களோட தண்டவாளம் என்ன இவங்களோட தண்டவாளத்தில் ஏறிடுவாங்கட இதெல்லாம் வந்து ஒரு தானே சாடிக்க போகிறாங்களோ. அந்த தகப்பன் செத்து போகிற வருஷம் இவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டும் இவங்க செலவழிக்கிற காசுக்கு அந்த படியை மூத்த உடுப்போட இருக்குது. நான் செய்வேன், ஆனால் எனக்கு ஒரு முடிவு தெரியணும். இப்போ நாளைக்கு 3 நான் போவேன், அந்த படியன் இருக்கிறதுக்கு போவேன். நான் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பேன். எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கொண்டு வா தம்பி. ஊத்த உடுப்போட படுத்துருக்கு. உடுப்புண்டா அங்கே வீட்டு எங்கேயோ இருக்கிற இடத்து இருக்கா. அவங்க வீட்டுக்கும் காசை கிளையம் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி என்ற படியான ரோட்டில் விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன துணிவு இருக்கு இவங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த வெல்வெட்டு திருண்டு பார்க்குறோம் ஒவ்வொரு ஊர்லேயும். இதுதான் நடக்கும். நான் பொதுவாக தான் கதைக்கிறேன். இது உண்மையாக நடக்கிறதுக்கு உண்மையாக நடக்கிற விஷயத்தை கதைக்கிறேன். நானும் வெல்வெட்டு துறை தான். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அவன்ட காசு அவனுக்கு கொடுக்குற டோலை
நீங்கள் வச்சு பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை. அவனுக்கு மனநிலை சரியில்லையண்டா அவனை கொண்டு ஒரு ஹோமில் விடணும். ஆ எத்தனை வெல்வெட்டுத்துறை அந்த மெசேஜை பார்த்தானண்டா வந்து என்னோட கதைக்க சொல்லுங்க. இல்லை வெல்வெட்டுத்துறை எனக்கு நான் யாரன்றது தெரியும். வந்து என்ன 2 நாள் பார்ப்பேன், பார்த்துட்டு பொலிஸுக்கு அடிப்பேன். நான் ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாமல் படியன் இப்படியே படத்துக்கு இருந்தால் படியன் செத்து போடும். நான் பொலிஸுக்கு அடித்து நான் சொல்லுவேன், இப்படி அந்த படியன்ற ரோல் காசு படியன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த படியனை ரோட்டில் விட்டுருக்காங்க. சம்மந்தப்பட்டாக்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் நான் பொலிஸுக்கு அடித்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லாக கொடுப்பேன். என்ன ரீசனுக்காண்டி படியன் ரோட்டில் பெஞ்சில் படுத்துருக்கணும்? எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இல்லை. ஒரு மனுஷனாக பிறந்த மக்களுக்கு ஒரு கொஞ்சமாவது மனச்சாட்சி மனதமானம் வேண்டாமோ? கவர்மெண்ட் கொடுக்குற காசை அவனுக்கு கொடுக்குற காசை நீங்கள் என்னத்துக்கு சுரண்டி கொண்டு இருக்கணும்? உங்களால் அவனை வச்சு பார்க்க முடியலையோ. கொண்டே ஹோமில் விடுங்கோ, கவுன்சிலில் கொண்டே விடுங்கோ. அவனை ரோட்லேயே படுக்க விடுறது எல்லாருக்கும் என்ன பேர் தெரியும்? என்ன குத்தோணுமெண்டா முதுகில் தான் குத்த முடியும் மொழியை. இந்த முகத்துக்கு நேரே ஒரு என்னோட பேஸ் பண்ணி என்னோட கதைக்க முடியாது. முகத்துக்கு நேரே எனக்கு கை நீட்டி கதைக்க முடியாது. என்ன கொடுமை, என்ன சொல்லுவினம்? காசை கொடுத்தா அவன் குடிச்சு போடுவானா, அதை பண்ணி போடுவான், இதை பண்ணி போடுவான். அப்போ நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும் இல்லோ. அப்படியாண்டா அவனை கொண்டு கோமில் விடணும். 100 சாட்டி சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த நாட்டு லோ தெரியுமோ? இன்னும் ஒரு என்ற காசை நீங்கள் எடுக்கிறதே தப்பான விஷயம். அவன் மென்டலாக இருக்கலாம், சுயநலமில்லாத இருக்கலாம், எந்த இது இருந்தாலும் அவனுக்கு வர்ற காசை நீங்கள் எடுக்கிறது கிரிமினல் ஆஃபென்ஸ். நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். நாளை காலையில் போவேன். டெய்லி போய்கொண்டு தான் இருக்கிறேன். இந்தப்படி எனக்கு சாப்பாடு காசை கொடுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். வந்து இந்த மெசேஜை டிக்டாக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் போடுறேன் நான் இப்போ. ஓகே, பாய்.